ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆயிலும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனால் முன்னதாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய முன்குறித்தலின்படியே அன்றி எந்த காரியமும் நடக்கிறதில்லை. இந்த வசனத்திலே பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிருந்த நாட்களிலே சாரிபாத் ஊரிலே இருந்த ஒரு குறிப்பிட்ட விதவையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார். அந்த ஊரிலே அநேகம் ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள், கனமுள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், வசதி படைத்தவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனாலும் ஒரு ஏழை விதவையினிடத்திற்கு தான் அவரை தேவன் அனுப்பினார். வேறு எந்த ஸ்திரீயினிடத்திற்கும் அவரை தேவன் அனுப்பவில்லை. இதிலிருந்து நாம் தெளிவாக ஒன்றை அறிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய எல்லா காரியமும் தேவனால் முன்னதாக திட்டம் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவருடைய தீர்மானத்தின்படி அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பது இல்லை. சில காரியங்கள் வந்து சம்பவிக்கும் போது அதை குறித்து பல எண்ணங்களும் நமக்குள்ளே உண்டாகும். இது நான் செய்த தவறினால் நடந்திருக்குமோ, நான் அப்படி செய்திருந்தால் வேறு விதமாக காரியங்கள் முடிந்திருக்குமோ, பிற மனுஷர்களால் நமக்கு இப்படி சம்பவித்திருக்குமோ, இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றும். பிறருடைய வாழ்க்கையில் காரியங்கள் வேறு விதமாய் நடக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்றெல்லாம் நம்முடைய சிந்தையிலே எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை குறித்திருக்கின்றார். இந்த பூமியிலே நம்மை பிறக்க பண்ணுகின்ற போதே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நியமித்திருக்கின்றார். நம்முடைய பாதைகள் அந்தந்த காரியங்களின் வழியாகத்தான் செல்லும். வேறு பாதைகள் வழியாக நாம் செல்லுகிறதற்கு இயலாது. பாருங்கள், வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுற்றுப்பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்றோடொன்று அவைகள் மோதிக்கொள்ளாமல் சீராக செல்லுகிறதற்கு காரணம் தேவனால் நியமிக்கப்பட்ட அதனுடைய பாதைகளில் அவைகள் பயணிக்கின்றதுதான். ஆகவே நமக்கு சிறியதாகவோ பெரியதாகவோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ தோன்றுகிற காரியங்களின் நிர்ணயத்தின்படி அல்ல, தேவன் நமக்கு நியமித்திருக்கின்ற காரியங்களின்படிதான் நம்முடைய வாழ்க்கை செல்லும். சில நேரங்களில் நாம் பெரியதை எதிர்பார்த்திருப்போம், சிறிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். அப்பொழுது நாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விடுகின்றோம். அது தவறு, தேவன் நமக்கு நியமித்தது அதுதான் என்று சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய காரியம் வந்து சம்பவித்திருக்கும். அப்பொழுது அதை மிகுந்த ஆவலோடு நம்முடைய உள்ளம் வரவேற்றுக் கொள்ளுகின்றது. நான் சிறியதாகத்தான் எதிர்பார்த்தேன், ஆனால் பெரிய காரியம் வந்திருக்கிறது, அது வேண்டாம் என்று நம்முடைய மனம் மறுக்கிறதில்லை. இந்த பாகுபாடு நம்முடைய உள்ளத்தில் இருப்பதுதான் நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்முடைய தடுமாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிப்பது எல்லாம் யாருடையோ தவறென்றோ சதி என்றோ யாரோ செய்த தீங்கு என்றோ எடுத்துக்கொள்ளாமல், தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்டது வந்து நடந்திருக்கிறது என்று சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்க்கையில் முன்னேறி செல்லுவோம். என்றைக்கும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை இந்த பூமியில் பிறக்க பண்ணினீர். நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே செய்து நிறைவேற்ற வேண்டிய சிறிதும் பெரிதுமான காரியங்களை எங்கள் ஆயுசு நாட்களிலே நிறைவேறும்படி நீர் நியமித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதினதின் காலங்களிலே அவைகளெல்லாம் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.